பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. என்ன இது தலையில எப்படி வலிக்குது கடவுளே. என்ன இடம் இது? என் பெட்ரூம் மாதிரியே தெரியல. முடிச்சிட்டீங்களா சார்? டே வரும் நீயா? இவன் என்ன பண்றான்? ஐயோ ஆமா, இது வரும் வீடு தான். ஆனா நான் எப்படி இங்க? டே வருண், என்னடா இது? நான் எப்படிடா உங்க வீட்ல? சார் இந்த போதைக்கு என்ன வேற எங்க சார் கூப்பிட்டு போக சொல்றீங்க? அதனாலதான் இங்க கூப்பிட்டு வந்தேன். என்ன போதையா? டே வருண், என்னடா உளற நீ? எத நான் உளறனா? டே பெண்ண முவனே, நேற்று குடி குடின்னு குடிச்சிட்டு நீ தாண்டா அப்படி உளறிக்கிட்டு இருந்த. என்ன? ஐயோ ஆமா, இப்பதான் எனக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. ஐயோ நேற்று நம்ம குடிச்சோம்ல, அதான் எந்திரிச்சோன்னே தலையெல்லாம் இப்படி வலிக்குதா? டே வருண், அது நான் வீட்டுக்கு கிளம்புறேன்டா. வீட்டுக்கு தானே? போலாம் போலாம். அதுக்கு முன்னாடி நீ எதுக்காக நேத்தி அவ்வளோ குடிச்ச? அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. டே இங்க பாரு, நான் உன் ஃப்ரெண்டு, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ இது வரைக்கும் குடிச்சதே கிடையாது. லைஃப்ல ஒரு வாட்டி கூட நீ ஆல்கஹால தொட்டதே கிடையாது. ஏன் எவ்வளவோ பார்ட்டிஸ் நம்ம போயிருக்கோம், ஆனா நீ அப்ப கூட குடிச்சதே கிடையாது. எத்தனையோ பிசினஸ் மேன் உன்னை அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணிருக்காங்க, நீ குடிச்சதே கிடையாது. ஆனா நீ அவ்வளோ குடிச்சிருக்க தெரியுமா? அதுக்கான காரணம் என்னடா? நீ அந்த அளவுக்கு குடிக்கிற அளவுக்கு? டேய் நான் உங்ககிட்ட தானே கேட்கிறேன், இப்படி அமைதியா இருந்தா என்னடா அர்த்தம்? நேற்று குடுத்தது மட்டும் இல்லாம என்னெல்லாம் உளறணும் தெரியுமா? மித்ரா சிஸ்டருங்கிற குட்டிமாங்கிற அப்படி இப்படின்னு என்னென்னமோ உளறிட்டு இருக்க. என்னடா ஆச்சு உனக்கு? என்னடா சொல்ற? என்ன சொல்ல சொல்ற? என் வாழ்க்கையே போகுதுடா வருண், என் வாழ்க்கையே போகுது. என்னடா சொல்ற? எனக்கு எதுவுமே புரியல. இப்போ எதுக்குடா நீ அழுதுட்டு இருக்க? என்னடா பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற? எனக்கு சத்தியமா என்ன பண்றதுனே தெரியல மச்சான், தெரியல. இவ்வளவு வருஷமான தேடிக்கிட்டு இருந்தலடா குட்டிமா, அது யாருன்னு தெரியுமாடா? அது மித்து பாப்பாடா, மித்து பாப்பா. அது என்னடா சொல்ற? நீ தேடின குட்டிமாவும் மித்ரா சிஸ்டரும் ஒண்ணா? ஆமாடா ஆமா, நான் இவ்வளவு வருஷமா தேடிக்கிட்டு இருந்தேன் குட்டிமாவும். நான் இப்போ உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன் என் மித்துவும் ஒரே ஆள் தாண்டா. ஆனா இது தெரிஞ்சா நான் சந்தோஷத்தான மச்சா படணும். ஆனா நான் எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமாடா? தெரியுமா? அது கரெக்ட் தான்டா. நீ இவ்வளவு வருஷமா தேன அந்த குட்டிமாவும் மித்ரா சிஸ்டரும் ஒரே ஆளு தெரிஞ்சா நீ சந்தோஷம் தானடா படணும். ஏன்னா நீ அந்த குட்டிமா பொண்ணு எப்படிலாம் தெரியுன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. அதுக்கப்புறம் மித்ரா சிஸ்டரும் உன் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் தான் நீ அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா மறந்த. அட் த சேம் டைம் நீ அவங்கள ஃபுல்லா மறக்கவே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. ஏன்னா என்னதான் நீ மித்ரா சிஸ்டரை ஏத்துக்கிட்டாலும் லைஃப்ல ஒரு வாட்டியாச்சும் நான் அவளை மறுபடியும் பார்க்கணும்னு நீ நிறைய வாட்டி என்கிட்ட சொல்லியிருக்கடா. அப்படி பார்த்தா ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான், நீ சந்தோஷம் தானே மச்சா படணும். அதுக்கு எதுக்கு இப்படி நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? கரெக்ட் மச்சான், கரெக்ட். ரெண்டு பேரும் ஒரே ஆளு தெரிஞ்சா நான் சந்தோஷம் தாண்டா பட்டிருக்கணும். ஆனா என்னால முடியலையேடா. என்ன தெரியுமா? ஏன்னா என் குட்டிமா இந்த உலகத்திலேயே அதிகமா வெறுக்கிறது என்ன மட்டும் தாண்டா. டேய் என்னடா சொல்ற? எனக்கு சத்தியமா எதுவுமே புரியல மச்சான். முதல்ல என்ன நடந்துச்சுங்கிறத தெளிவா சொல்லுடா. சொல்றேன்டா சொல்றேன். நான் வைஷு கிட்ட போய் பேசினேன்டா. மித்ரா லைஃப்ல ஏதாச்சும் பாஸ்ட் இருக்கான்னு. அப்போ என்ன சொன்னாங்கன்னு தெரியுமாடா? வாட்? என்னடா அது சொல்ற? நிஜமாவா? ஆமாண்டா ஆமா, நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். இன்னும் இந்த உலகத்திலேயே அதிகமாவே இருக்கிறது அவ சின்ன வயசுல பழகின இந்த பாவா. என்னதான்டா என்னதான்? இப்ப சொல்லு மச்சான், என்னால எப்படிடா ரெண்டு பேரும் ஒரே ஆளு தெரிஞ்சு சந்தோஷப்பட முடியும்? ஒரு பக்கம் என் குட்டிமா கிடைச்சிட்டாங்க சந்தோஷப்படணுமா, இல்ல என் குட்டிமா அதிகமா இருக்கிறது என்னதான் நினைச்சு நான் கஷ்டப்படணுமாடா? சத்தியமா என்னால முடியல மச்சான், முடியல. அதான்டா போய் குடிச்சேன். டே மச்சான், அது டே எனக்கு புரியுதுடா உன் சிச்சுவேஷன். ப்ளீஸ்டா நீ ஃபீல் பண்ணாதடா. எப்படிடா வருண், எப்படிடா ஃபீல் பண்ணாம இருக்க முடியும்?
நான் எப்படிலாம் என் குட்டிமாவை தேன்னு உனக்கு நல்லா தெரியும்லடா. அவளை லைஃப்ல ஒரு தடவையாச்சும் பார்க்கணும்னு நான் எவ்வளவு வருஷம் ஏங்கியிருக்கேன்னு தெரியுமாடா. அவ கிடைக்கவே மாட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான்டா மித்து என் லைஃப்ல வந்தா. அவ வந்ததுக்கு அப்புறம் அவளுக்காக நான் இருக்கணும். அவள் எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்றப்போ அவளுக்காக எல்லாமும் எனக்கு இருக்கணும்னு நினைச்சுட்டானடா என் குட்டிமாவே நான் மறந்தேன். ஆனா இப்போ 2 பேரும் ஒரே ஆள்னு தெரிஞ்சோன்னு எனக்கு சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதானே சத்தியமா தெரியல மச்சான். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்ல வேண்டாம், மித்துக்கு மட்டும் நான் தான் பாவான்னு தெரிஞ்சா சத்தியமா என்னை விட்டுட்டு போயிடுவா மச்சான், போயிடுவா. அவ இல்லாத ஒரு வாழ்க்கையினால நினைச்சு கூட பார்க்க முடியாதுடா வருண், முடியாது. ஏன்னா இதுக்கப்புறம் என் லைஃப் ஃபுல்லா என் மித்து மட்டும் தான் இருக்கணும்னு நான் அவ்வளோ கனவு கண்டு வச்சிருக்கேன்டா. எல்லாமே போகுது மச்சான், எல்லாமே போகுது. டேய் அது எனக்கு புரியுதுடா, ஆனா இப்படி எல்லாம் பேசாதடா. கண்டிப்பா நீ பயப்படுற முதல்ல எதுவும் நடக்காதுடா. நீ ஓ பக்கமும் நியாயம் இருக்குல்லடா. நீ வேணும்னு ஒன்னும் எனக்கு அப்படி எல்லாம் நடந்துக்கலடா. எல்லாம் அவங்க நல்லதுக்காக தானே மச்சான் அப்படி நடந்துகிட்ட. அதுக்கு எதுக்கு மச்சான் நீ இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க? கரெக்டடா, கரெக்ட். அந்த வயசுல என் மைண்ட் என்ன யோசிச்சதோ அதை தாண்டா அப்படி நான் அன்னைக்கு பண்ணினேன். ஆனா அதனால என் மித்து எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கான்னு இன்னைக்கு ஃபைஷு சொல்லும் போதுதான் எனக்கு தெரிஞ்சதுடா. அவ என்ன வெறுக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு மாறி இருக்கா அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நான் மட்டும்தான். ஏன்னா சின்ன வயசுல பவனவை என்னைய சுத்தி சுத்தி வந்தாடா. அவளுக்கு எவ்வளவு என்ன பிடிக்குன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. அந்த காரணத்துக்காக தான்டா நான் அப்படி பேசிட்டு ரொம்ப வருஷமா அவன் எனக்காக கண்டிப்பா நான் போனா அவன் கிட்ட பேசுவா, பழைய மாதிரி அன்பா இருப்பான்னு நான் அப்படிலாம் அவளை தேடினேன். ஆனா இப்பதான் மச்சான் எனக்கு எல்லாமே புரியுது. அவன் அந்த அளவுக்கு வெறுத்திருக்காடா. அதனால தானே அந்த ஊர்லயே இல்லாம அவங்க மறுபடியும் சென்னைக்கே வந்திருக்காங்க. இப்ப சொல்லு மச்சான், என் மித்து என்னை விட்டுட்டு போயிடுவா தானடா. ஏன்னா அவன் அந்த அளவுக்கு அன்பு வச்சிருந்தா என்னை இந்த அளவுக்கு வெறுக்கிறானா? எப்படி மச்சான் நான் தான் அவன் பாவான்னு தெரிஞ்சவன் என்னை ஏத்துப்பா? நீயே சொல்லு. பாவம்டா மித்து, அவளுக்கு சின்ன வயசுல இருந்து பாசம் ஒண்ணு கிடைக்காமலே வளர்ந்துருக்காடா. அன்புக்காக நிறைய ஏங்கி இருக்காடா. அதனால தாண்டா அவ பாவான்னு என்னையே சுத்தி சுத்தி வந்திருக்கா. நான் தாண்டா அந்த வயசுல என்ன முடிவு எடுக்கிறது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாம அவளுக்கு நல்லது பண்றேன்னு நினைச்சிட்டு ஏதேதோ பண்ணிருக்கா. அவ அன்புக்காக எவ்வளவு ஏங்கி இருப்பா. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் மச்சான், நான் தாண்டா பாவி, நான் தாண்டா. அந்த சின்ன வயசுல அவன் மனசு நான் எப்படிலாம் நோகடிச்சு எந்த அளவுக்கு ஆக்கியிருக்கேன் பத்தியாடா. நான் பாவிடா, நான் பாவி. அது ப்ளீஸ்டா நீ ஃபீல் பண்ணாதடா. இதுல தப்பு எதுவுமே இல்லடா. கண்டிப்பா மித்ரா சிஸ்டர் புரிஞ்சுப்பாங்க மச்சான். அப்ப வேணும்னா அவங்களுக்கு அந்த புரிஞ்சுக்கிற மென்டாலிட்டி இல்லாம இருந்திருக்கலாம்டா. ஆனா இப்ப அவங்க இவ்வளவு மெச்சூர்னு உனக்கு நல்லா தெரியும்லடா. கண்டிப்பா உன் சிச்சுவேஷன் அவங்க புரிஞ்சுப்பாங்கடா. அதோட நீ பயப்படுற மாதிரி அவங்க உன்னை விட்டுட்டுலாம் போக மாட்டாங்க மச்சான். ப்ளீஸ்டா புரிஞ்சுக்கோ. இல்லடா வருண், எனக்கு மித்துவ பத்தி நல்லாவே தெரியும்டா. அவ கண்டிப்பா நான் தான் அவளோட பாவான்னு தெரிஞ்சா அவனை விட்டுட்டு தான் மச்சான் போவா. இதுல எந்த மாற்றமும் இல்ல. சின்ன வயசுல வேணா அவளுக்கு மெச்சூரிட்டி இல்லாம அந்த மாதிரி என்ன வெறுத்திருக்கலாம்டா. ஆனா வளர வளர அவளுக்கு மெச்சூரிட்டி வர வர அந்த வெறுப்பெல்லாம் கம்மியா தானடா இருந்திருக்கணும். ஆனா அவளுக்கு பல மடங்கு அதிகமா இருக்குடா. அதுக்கு என்னடா காரணம்? நீயே சொல்லு. இப்போ என் மித்து கண்ணுல எனக்கான காதல் அவ்வளோ இருக்கு மச்சான். ஆனா அதெல்லாம் நான் தான் அவளோட பாவான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் காணல் நீர் மாதிரி போயிடும்லடா. ஆதி ப்ளீஸ்டா நீ ஃபீல் பண்ணாதடா. அப்படிலாம் எதுவும் நடக்காது மச்சான். என்னால சத்தியமா முடியலடா வருண், முடியல. மித்தொன்னைக்கு எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்றப்போ நான் அவளுக்கு எல்லாமுமா இருக்கணும்னு நினைச்சேன்டா. இப்போ அவதான் என் குட்டிமான்னு தெரிஞ்சோட அவளை என் கண்ணுக்குள்ளார வச்சு பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன்டா. ஆனா முடியாது. ஏன்னா அவளோட பாபா நான் தானே தெரிஞ்ச அடுத்த செகண்ட் அவனை விட்டுட்டு போயிடுவான் மச்சான், போயிடுவான். எப்படிடா என்னால என்ன பண்றதுன்னு தெரியல மச்சான்.
ஐயோ டேடி எதுக்கு அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? டேய் அவங்க கிட்ட நீ ஹார்ஷா பேசினத தவிர உண்மையில தப்பு தெரிவிக்க எதுவுமே இல்ல மச்சான். உனக்கு தெரியாதுல அந்த வயசுல அவங்களுக்கு யாருமே இல்ல, அவங்க ஆசிரமத்துல தான் வளர்ந்தாங்க, அவங்க அன்புக்காக தான் பொண்ணே சுத்தி சுத்தி வந்தாங்கன்னு இப்படி எதுவுமே உனக்கு தெரியாது தானடா. இப்ப எதுக்குடா நீ எல்லா பழிய தூக்கி பூ மேல போட்டுக்கிறா? இங்க பாருடாதி, நீ பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது சரியா? டேய் முதல்ல இப்படி இருக்காதுடா, முதல்ல நார்மல் ஆகுடா. இங்க பாரு மச்சான், எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்பம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா முடிவுன்னு ஒண்ணு இருக்கும்டா. கண்டிப்பா உன் பிரச்சனைக்கான முடிவு நல்லதா தான் இருக்கும் மச்சான். முதல்ல நீ அழறத நிறுத்துடா, என்னால சத்தியமா பார்க்க முடியலடா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. டேய் மச்சான் எனக்கு பயமா இருக்குடா. ஒருவேளை என் மித்து பாப்பாவுக்கு நான் தான் அவ பெருக்கிற பாவான்னு தெரிஞ்சா என்னை விட்டுட்டு போயிடுவாளடா. அவ இல்லாத ஒரு லைஃபை என்னால சத்தியமா நினைச்சு கூட பார்க்க முடியாது மச்சான், முடியாதுடா. ஐயோடி ஆதி, நீ பயப்படுற மாதிரிலாம் எதுவுமே நடக்காதுடா. நீ நிறைய வாட்டி சொல்லியிருக்கடா, மித்ரா சிஸ்டர் உன்னை அந்த அளவுக்கு விரும்புறாங்க, அவங்க கண்ணை பார்க்கும் போதெல்லாம் உனக்கான காதல் அவங்க கண்ணில் தெரியுதுன்னு. நீ உண்மையா நேசிக்கிற ஒருத்தவங்களால எப்படிடா விட்டுட்டு போக முடியும்? கண்டிப்பா நீதான் அவங்க பாவான்னு தெரிஞ்சாலும் அவங்களுக்கு உன் மேல கோவம் வரும்டா. ஆனா சத்தியமா உன்னை விட்டுட்டு போக மாட்டாங்க மச்சான், நீ நம்ப மச்சான். நீ எதுக்குடா இப்படி இருக்கா? ஐயோடி ஆதி, தயவு செஞ்சு நீ இதெல்லாத்தையும் மறந்துடாதி. தயவு செஞ்சு நீ எப்பவும் போல இருடா ப்ளீஸ்டா. யோ டே ஆதி, என்னடா நீ நானே எவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கேன் இப்படிலாம் ஆகாதுன்னு. சும்மா அப்படியே உட்காந்துட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இங்க பாராதி, எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பா அது ஒரு நாள் முடிவுக்கு வந்துதான் ஆகும். அதுக்கான முடிவு உடனே கிடைக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. இங்க பாராதி, உன்னோட காதல் உண்மையா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது ஜெயிக்கும், இதை மட்டும் நீ நம்பு. சும்மா தேவையில்லாம இப்படி உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒன்னும் மாற போறது இல்ல சரியா? அதோட எல்லாத்தையுமே தைரியமா ஃபேஸ் பண்ணணும்னு நீ தானடா அடிக்கடி சொல்லிட்டே இருப்ப. இப்ப நீயே கோல மாதிரி இப்படி அழுதுட்டு உட்காந்துருந்தா என்ன அர்த்தம்? இங்க பாராதி, இன்னைக்கு உனக்கு ஆபீஸ் இருக்கு, புழுங்கா எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு புழுங்கு மரியாதை எந்திரிச்சு போ, இன்னைக்கு உனக்கு மீட்டிங் இருக்கு. என்னடா சத்தியமா எனக்கு மைண்ட் சுத்தமா சரியில்லை மச்சான். அதுக்காக இப்படி எத்தனை நாள் மச்சான் இருக்க போற? ஒரு நாள், 2 நாள், ஏன் ஒரு வாரம், ஒரு மாசம், அப்புறம் என்ன பண்ணுவா? இங்க பாருடாதி, நான் மறுபடியும் சொல்றேன், சும்மா பிரச்சனையை பார்த்துட்டு நீ பயந்துட்டே இருக்கிறதுனால ஒன்னும் நடக்க போறது இல்லாதி. நீ பயப்படுறது நியாயமான ஒண்ணுதான் சரியா? ஆனா நீ எதுக்காக மச்சான் நெகட்டிவா திங்க் பண்ற? பாசிட்டிவா திங்க் பண்ணு. மித்ரா சிஸ்டருக்கு இப்போ சிச்சுவேஷனை எடுத்து சொல்ல ட்ரை பண்ணு, அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குடா. மித்ரா சிஸ்டர் எவ்வளவு மெச்சூரிட்டியான ஆள்னு உனக்கு நல்லாவே தெரியும். சொல்ற விதத்துல சொன்னா எல்லாருமே புரிஞ்சுக்க தானே மச்சா போறாங்க. நீ ஏன்டா அப்படி யோசிக்காம இப்படி யோசிச்சுட்டு இருக்கா? இங்க பாராதி, ஒரு விஷயத்துல பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும். நீ நெகட்டிவ் பிடிச்சி தொங்கிட்டு இருக்காது, ஒழுங்கா பாசிட்டிவா என்ன பண்ணலாங்கிறத யோசி, அடுத்து என்ன பண்ணலாங்கிறத யோசி. சும்மா இப்படி அழுதுகிட்டே ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறதுனால ஒன்னும் மாறத போறது இல்ல சரியா? முதல்ல மித்ரா சிஸ்டருக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கலாங்கிறத யோசி சரியா? என்னடா சொல்ற? அப்போ என் மித்து பாப்பா நான் எதுக்காக அன்னைக்கு அப்படிலாம் பேசினேன்னு சொன்னா அவ என்ன புரிஞ்சுப்பாளடா? என்னை விட்டுட்டு போயிட மாட்டாளடா? ஐயோ அது எனக்கு இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு சத்தியமா தெரியலடா. ஆனா நீ உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணணும் மச்சான், அது உன் கையில தாண்டா இருக்கு. அதுக்கு நீ இப்படியே உட்கார்ந்து இருக்கிறதுனால ஒன்னும் ஆக போறது இல்ல மச்சான். இங்க பாருடா, தெரிஞ்சோ தெரியாமலோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ ஆகிட்டடா. இந்த பிரச்சனை நீ தானடா சால்வ் பண்ணணும். அதுக்கு இப்படியே உட்கார்ந்து இருக்கிறதுனால என்ன மச்சான் ஆக போகுது? இங்க பாரு மச்சான், முதல்ல மித்ரா சிஸ்டருக்கு எப்படி புரிய வைக்கலாம் அப்படிங்கறத நீ யோசி மச்சான். கண்டிப்பா அவங்க புரிஞ்சுப்பாங்க, இதை மட்டும் நம்பு சரியா? சரிடா, உனக்கு அவ்வளவு போன் கால்ஸ் வந்துச்சு தெரியுமா? போன்ல சார்ஜ் இல்லைன்னு நான் தான் சார்ஜ் போட்டு வச்சிருக்கேன். முதல்ல வீட்டுக்கு பேசு. அப்புறம் மித்ரா சிஸ்டர் உனக்கு எத்தனை வாட்டி கால் பண்ணாங்க தெரியுமா? நைட்டும் அத்தனை வாட்டி கால் பண்ணாங்க, காலையிலேயே அத்தனை வாட்டி கால் பண்ணாங்க. நான் தான் அவங்களுக்கு என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாம கால் சுத்தமா அட்டன் பண்ணவே இல்லை. ஒழுங்கா அவங்க கிட்ட பேசு சரியா? சும்மா லூசு மாதிரி கொண்டதையும் போட்டு உளறிட்டு இல்லாம முதல்ல பேச மச்சான். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாங்கிறத யோசிக்கலாம் சரியா? என்ன சொல்ற? மித்து கால் பண்ணிருக்காளா? ஆமாண்டா, நைட்டும் கால் பண்ணாங்க, காலையிலயும் கால் பண்ணிருக்காங்க. பாட்டி கிட்ட கூட நான் அப்படி இப்படின்னு பேசி ஏதோ சமாளிச்சிட்டேன். ஆனா அவங்க கிட்ட எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அதனாலதான் காலையில உனக்கு போதே தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னே பேச சொல்லலான்னு நான் உங்க காலை அட்டன் பண்ணவே இல்லை. நீ முதல்ல உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசு சரியா? சரிடா, நான் பேசுறேன். சரிடா, ஃபர்ஸ்ட் போனை பேசிட்டு வந்து போய் ஃப்ரெஷ் அப் ஆக போ. ஏன்னா நீ கண்ட கருமத்தை எல்லாத்தையும் நீ குடிச்ச சரியா? நாத்தம் குடல புடுங்குது. முதல்ல போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா போ. சரி ஓகே, உனக்கு எப்படிடா காஃபி டீ அது மாதிரி ஏதாச்சும் குடிக்கிறியா இல்ல பிராண்டி விஸ்கின்னு குடிக்கிறியா? டேய் இப்ப எதுக்கு நீ அப்படி பாத்துட்டு இருக்கா? அது சரி, நீ ஏதோ குடிக்காத ஒரு விஷயத்த உங்ககிட்ட குடிக்கிறியான்னு கேட்ட மாதிரி எப்படி பாத்துட்டு இருக்க? சார் கேட்டுறீங்க, என்னெல்லாம் குடிச்சிட்டு என்னெல்லாம் பண்ணுனீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? டேய் ஏன்டா நீ வேற? சரி நான் குடிச்சிட்டு என்ன மச்சான் பண்ண? என்ன சார்? டேய் நீ என்ன பண்ணலன்னு வேணா கேளுடா, நான் சொல்ல ரெடியா இருக்கேன். ஆனா என்ன பண்ணுனன்னு மட்டும் இன்னொரு வாட்டி கேட்டேன்னு வச்சுக்கேன், சத்தியமா என் வாயிலிருந்து அசிங்கமா வரும் சரியா? ஒழுங்கா மூடிக்கிட்டு போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா போ. டேய் ஏன்டா நீ வேற? அது நான் சும்மா லைட்டா குடிச்சதுனால அப்படி இப்படின்னு ஏதாச்சும் பண்ணிருப்பேன். இதே லைட்டாவா?
டேய் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். ஒழுங்கு மரியாதை ஓடிடு. லைட்டா மாமல லைட்டா நீ எவ்வளவு குடிச்சனே எனக்கு தான் மாமனே தெரியும். டேய் எங்க ஏரியா பையன் நீ இந்த மாதிரி பார்ல உட்காந்து அலம்பல் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு கால் பண்ணான். அதனாலதான் நாங்க வந்து உன்ன நைட்டு அழைச்சிட்டே வந்தேன். இல்லைன்னா நீ நேரம் அந்த பார்லயே தான் கதியா கடந்திருப்பேன். எப்பா டேய் உன்னை அந்த பார்ல இருந்து கூப்பிட்டு வர காட்டி நான் பட்ட பாடு இருக்குது. இப்ப நினைச்சா கூட எனக்கு தலையெல்லாம் கிருகிருன்னு சுத்துது. மோவனே இன்னொரு வாட்டி நீ கையில பாட்டில கெடுத்துன்னு வச்சுக்கோயே அந்த பாட்டிலாலேயே உன் மண்டையை உடச்சு நான் அவ்வளவுதான் பொழந்து கட்டிடுவேன். டேய் மச்சான் சாரிடா, நீ சொல்றதுலே தெரியுது நான் குடிச்சிட்டு எப்படிலாம் அலம்பல் பண்ணியிருக்கேன்னு. சாரிடா சாரி ரொம்ப. அது என்ன பண்றதுன்னு தெரியாம தான்டா அவ்வளோ குடிச்சிட்டேன். ஆனா சத்தியமா இதுக்கப்புறம் லைஃப்ல நான் குடிக்கவே மாட்டேன் மச்சான், ப்ராமிஸ். சாரிடா ரொம்ப, நான் நிறைய கஷ்டப்படுத்திருப்பேன்ல, சாரி. ஆமா பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப சாரி ஒண்ணுதான் குறைச்சேன். டேய் சாரில போய் குப்பையில போடு, முதல்ல போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாப்போ. ஏன்னா பாட்டியுமே நீங்க இன்னும் ஏன் வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு அவ்வளவு வாட்டி கால் பண்ணாங்க. ஒழுங்கு மரியாதையா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு ரெடி ஆயிட்டு ஆபீஸ் போடா, மீட்டிங் இருக்குடா இன்னைக்கு. அதோட மித்ரா சிஸ்டர் கிட்ட ஃபர்ஸ்ட் பேசு சரியா? இல்லடா அவகிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியலடா. இல்ல புரியல, எப்படி பேசுறதுன்னு தெரியலனா இனிமே மித்ரா சிஸ்டர் கிட்ட பேசவே மாட்டியா? சாச்சா அப்படிலாம் இல்ல மச்சான், ஏதோ தெரியலடா ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. அவகிட்ட பேச போறத நினைச்சா, அவளை பார்க்க போறத நினைச்சாவே மனசுல ஒரு மாதிரி இருக்குடா. டேய் அது நீ எதுக்காக இப்படிலாம் பேசுறேன்னு எனக்கு புரியுதுடா. ஆனா புண்ணே ஒன்று சொல்றேன், அதை மட்டும் நல்லா கேட்டுக்கோ. நீ உங்ககிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணனா கண்டிப்பா இந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கிடைக்கவே கிடைக்காது. இதை முதல்ல நான் மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ண சரியா? சரிடா எனக்கும் டைம் ஆகுது உனக்கும் டைம் ஆகுது, முதல்ல போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. நான் தனியா வேற பிக்கப் பண்ண போகணும்டா. நேற்று ஏதோ அவளுக்கு நைட் டியூட்டி இருந்ததுனால நீ பண்ணின அலும்பெல்லாம் உன் தங்கச்சிக்கு தெரியல. உன் தங்கச்சிக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோயேன் அவ்வளவுதான். உங்க வீட்டுல உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால ஏதோ கடவுளா பார்த்து எல்லாம் உனக்கு சாதகமா அமைச்சு கொடுத்தானே நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோ. முதல்ல மூடிட்டு போய் ரெடி ஆயிட்டு வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஆபீஸ் போட டைம் ஆகுதுடா. சரி மச்சான் சரிடா, அப்புறம் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வீட்டுக்கு கிளம்புறேன். மித்து என்னாச்சு? நானும் நீ ஆதி சார் கிட்ட ஃபோன் பேசினதுலேருந்து உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீ ஏதோ யோசனையிலே இருக்க மாதிரி தெரியுது. என்னாச்சுடி? ஆதி சார் அப்படின்னு சொன்னார் உங்ககிட்ட? இல்ல வைஷு, இன்னைக்கு அவன் என்கிட்ட போன்ல பேசினது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்குடி, அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். மித்து ஆதி சார் நேத்திலேருந்து உன் ஃபோன் காலை எடுக்கவே இல்லை. அதோட இன்னைக்கு காலையில் நீ பண்ணி அவர் எடுக்கல. ஆனா அவரா தானே உனக்கு கால் பண்ணாரு, கால் பண்ணி பேசினாரு. அவர் பிஸியா இருந்திருப்பாருடி, அதனாலதான் அவர் பேசுறது உனக்கு டிஃப்ரெண்டா கேட்டிருக்கும். அதோட இன்னைக்கு தான் ஆஃபீஸ் வரல, நேர்லயே பார்த்து பேசிடு. தட்ஸ் இட். ஆமா வைஷு, எனக்கே அவனை நேர்ல பார்த்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா போன்ல உன் வாய்ஸே சுத்தமா சரியில்லை, உடம்பு ஏதாச்சும் சரியில்லைன்னு வேற தரல. நேர்ல பார்த்தா நல்லா இருக்கும்னு தோணுதுடி. மேடம் நீங்க பயப்படுற மாதிரி உங்க ஆளு ஆதி சாருக்கு ஒன்னும் இருக்காது, அவர் நல்லா தான் இருப்பாரு சரியா? சரி மித்து நீ போடி, நான் வண்டியிலே பென்ட்ரைவை விட்டுட்டு வந்துட்டேன், நான் போய் எடுத்துட்டு வரேன். சரிடி, நான் வேணா இங்கே வெயிட் பண்றேன், நீ போய் எடுத்துட்டு வா. வேண்டான்னு சொன்னா விட போறது இல்ல, இங்கே வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். கடவுளே அவனுக்கு உடம்பு ஏதாச்சும் சரியில்லையான்னு வேற தெரில. ஏன்னா அவன் வாய்ஸ் இன்னைக்கு ஃபோனில் ரொம்ப டல்லாக இருந்துச்சு. அவனை நேரில் பார்த்தா நல்லா இருக்கும், ஆனால் ஆஃபீஸ் வந்துட்டானா இல்லை இதுக்கப்புறம் தான் வருவானான்னு எதுவுமே புரியலையே. மித்து பாப்பா மித்து பாப்பா என்ன பண்ற நீ? முதல்ல வீடு. என்ன இது, எல்லாரும் நம்மள தான் பாக்குறாங்க. வீடு. சாரிடி, சாரி ரொம்ப. என்ன சாரியா? எதுக்கு? ஐயோ கடவுளே, ஐயோ எல்லாரும் பாக்குறாங்க. முதல்ல வீடு. சாரிடி, சத்தியமான வேணும்னு பண்ணலடி. சாரி மித்து, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுறி. ஐயோ கடவுளே, ஐயோ இப்ப எதுக்கு இவ்வளவு சாரி கேட்டுட்டே இருக்கா? இல்லடி அது ஓ, நேற்று நைட்டு நான் கால் பண்ணி அப்புறம் மார்னிங் கால் பண்ணி நீ ஃபோன் எடுக்கலன்னு என்கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கியா? ஐயோ இவன் என்ன பைத்தியமா நீ? எனக்கு தெரியும் நீ பிஸியாக இருந்திருப்ப, அதனால தான் கால் அட்டன் பண்ணலன்னு. அதுக்காக நீ இவ்வளோ சாரி என்கிட்ட கேட்கணும்ல எந்த அவசியமும் இல்லை சரியா? முதல்ல நீ வீடியோ வச்சுலாரும் போக்குறாங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. மித்து எனக்கு பிடிக்குமாடி? ஐயோ ஹிட்லர், எனக்கு பொண்ணை மட்டும்தான் அவ்வளோ பிடிக்கும். ஆனால் இவன் எப்படி திடீர்னு கேட்குறான், இப்போ என்ன சொல்றது? மித்து உங்ககிட்ட தாண்டி கேட்குறேன், என்ன உனக்கு பிடிக்குமாடி? ஐயோ மித்து இவன் விட மாட்டான் போல இருக்கே. ஐயோ என்ன பைத்தியமா நீ? உங்ககிட்ட எத்தனை தடவை என்ன சொல்லியிருக்கேன், எனக்கு பொண்ணை எப்பவுமே பிடிக்காது போதுமா? மித்து ப்ளீஸ் டி, விளையாடாம உண்மையே சொல்லு, என்ன உனக்கு பிடிக்கும்ல? ஐயோ ஹிட்லர், எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும், ஆனால் அதை நான் இப்போ சொல்ல மாட்டேன். என்னது? ஐயோ உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது? எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்காது போதுமா? மித்து உண்மையாவே உனக்கு என்ன பிடிக்காதாடி?
என்ன இவன் பிடிக்கலன்னு சொன்னோன்னு உடனே டல் ஆயிட்டான். நம்ம வழக்கம் போல தானே அவன்கிட்ட பிடிக்கலன்னு சொன்னோம். எப்போவுமே அவன் பிடிக்குமான்னு கேட்கும்போது உன்னை எனக்கு பிடிக்காது தானே சொல்லுவோம். அப்போலாம் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பான். இப்போ என்ன இவ்வளோ டல் ஆயிட்டான்? என்னாச்சு இவனுக்கு? ஏய், இப்போ எதுக்கு நீ பைத்தியம் மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க? ஆமா, நீயே ஒரு மாதிரி இருக்க. எனக்கு பயமா இருக்குடி மித்து. ஒருவேளை உனக்கு உண்மை தெரிஞ்சதுன்னா என்னை விட்டுட்டு போயிடுவியோன்னு. ப்ளீஸ் டி, என்னை விட்டுட்டு போயிடாதடி. என்னை வெறுத்துடாதடி மறுபடியும். சத்தியமா என்னால தாங்கிக்கவே முடியாதுடி. ஜோ, போகிட்டு தான் கேட்குறேன். என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? ஃபோன்லையும் ஒரு மாதிரி டல்லா தான் பேசினேன், நேர்லயும் அப்படிதான் இருக்க. என்னாச்சு? உடம்பு ஏதாச்சும் சரியில்லையா? உடம்புலாம் நல்லாதான் இருக்குடி, மனசுதான் சரியில்லை. என்னது? ஒண்ணுலடி, அது சும்மாதான். சரி, ஓகே, நீ போ. நீ நல்லா தானே இருக்க? உண்மையாவே உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன? ஹாஸ்பிட்டல் வேணும்னா போலாமா? சாச்சா, நான் நல்லா தாண்டி இருக்கேன். சரி, ஓகே, டைம் ஆகுதுன்னு சொன்னல, நீ போ. விட்டாதான் போக முடியும். முதல்ல விடியா. மித்து, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்டி. ஐயோ, என்ன? அது லவ் யூடி மித்து. நீ இல்லாத ஒரு லைஃபை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதுடி. எந்த சிச்சுவேஷன்லயும் என்னை விட்டு போயிடாதடி, ப்ளீஸ். என்னாச்சு இவனுக்கு? ஒரு மாதிரி பேசுறான். ஓ, நம்ம கால் பண்ணி அவனால எடுக்க முடியலன்னு தான் சார் இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்களா? ஐயோ, ஹிட்லர், உன்னை எப்படி எனக்கு பிடிக்காம போகும்? உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதோட நான் எதுக்கு ஃபர்ஸ்ட் உன்னை விட்டுட்டு போகணும்? உன்னை இந்த மித்து பாப்பா எப்பவுமே விட்டுட்டு போக மாட்டான். ஹிட்லர், ஆனால் அதை இப்போ நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸே நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அன்னைக்கு தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். என்னது? போய லூசு, முதல் வீடியா, எனக்கு வேலை நிறைய இருக்கு. முதல்ல என்ன? சரிடி, நீ போ. என்னாச்சு ஹிட்லருக்கு? இன்னைக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா பேசுறான். எப்பவுமே அவன் என்கிட்ட எனக்கு பிடிக்க மாட்டேன்னு கேட்பான். நானும் அவன்கிட்ட பழக்கம் போல எனக்கு பிடிக்காதுன்னு போய் சொல்லுவேன். அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டே போயிடுவான். இன்னைக்கு நான் பிடிக்காதுன்னு சொன்னோன்னே அவ்வளோ டல் ஆயிட்டான். என்னாச்சு இவனுக்கு? எனக்கு நல்லா தெரியும்டி, என்ன பிடிக்குமான்னு நான் கேட்கும் போதெல்லாம் நீ பிடிக்காதுன்னு என்கிட்ட போய் தான் சொல்லுவேன்னு. என்னமோ தெரியலடி, இவ்வளோ நாள் என்னால் அதை ஜாலியாக எடுத்துக்க முடிஞ்சது. இன்னைக்கு நீ பிடிக்கலன்னு சொன்னோன்னே சத்தியமா என் மனசுலாம் ரொம்ப வலிச்சதுடி. நீ என்னதான் போய் சொல்றேன்னு என் மனசு சொன்னாலும் நான் தான் உன் பாவான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உண்மையாவே உனக்கு என்ன பிடிக்காம போயிடும்லடி. எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்குடி. நான் டல்லா இருக்கிறத பார்த்துட்டு நீ ஏன் டல்லா இருக்க, என்னாச்சு உனக்குன்னு என் மேல அவ்வளோ அக்கறையா நீ கேட்கும் போது உன் கண்ணுல எனக்கான காதல் அவ்வளோ இருந்துச்சுடி. அந்த நிமிஷமே உன்கிட்ட உன்னோட பாவா நான் தாண்டின்னு சொல்லலான்னு எனக்கு வாய் துடிச்சதுடி. ஆனா சத்தியமா சொல்ற தைரியம் எனக்கு இல்லடி மித்து. ஏன்னா மூளை உன்கிட்ட நீதான் பாவான்னு மித்துக்கிட்ட சொல்லுன்னு சொல்லுதுடி. மனசு ஆனா என்கிட்ட நீ சொல்லாதுன்னு சொல்லுதுடி. மூளைக்கு மனசுக்கும் இடையில மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன்டி. சத்தியமா என்னால இந்த குற்ற உணர்ச்சியை தாங்கிக்கவே முடியலடி. ஒரு பக்கம் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிடலான்னு தோணுதுடி. ஏன்னா என் மேல வச்சிருக்க காதல் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுதுடி. அதனால உனக்கு ஏமாத்த எனக்கு மனசு வரலடி மித்து. இன்னொரு பக்கம் நான் சொன்னா நீ கண்டிப்பா என்ன விட்டுட்டு போயிடுவேன்னு தோணுதுடி. என்னால சத்தியமா முடியலடி, முடியல.